அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அன்-நிசா 69வது வசனம். வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இறை தூதர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை உண்மை என்று நம்பி அதனை முழுமையாக தன்னுடைய வாழ்நாளில் பின்பற்றக்கூடிய அந்த நல்ல சீதேவிகள் யாரோட இருப்பாக தெரியுமா? இறைவன் யார் யார் மேலாம் அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நல்லோர்களுடனும், அதே நேரத்தில் உண்மையாளர்களுடனும், உயிர் தியாகிகளுடனும், நபிமார்களுடனும் மறுமை நாள் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். நபித்தோழர் அம்ர் இப்னு முர்ரத் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு இதுக்கு விளக்கமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத், சஹீஹ் இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குகிறார், யார் ரசூல் அல்லாஹ், உங்கள்கிட்ட நான் ஒரு செய்தியை நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று சொல்கிறார். என்ன செய்தி என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அதே நேரத்தில் 5 நேர தொழுகைகளை அதற்குண்டான நேரத்தில் நான் கண்டிப்பாக தொழுதுருவேன். ஜக்காத்தை நான் நிறைவேற்றி விடுகிறேன். அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நான் நோன்பு நோற்றுறேன். இரவு நேரத்தில் நான் நின்று வணங்குகிறேன். இப்பொழுது நான் யாரோட இருப்போம் மறுமை நாளில்? அருமையான ஒரு கேள்வி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேல் கூறப்பட்ட அந்த வசனத்துக்குண்டான விளக்கமாக, மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாய் வ சாலிஹீன், நல்லோர்களுடனும், உண்மையாளர்களுடனும், உயிர் தியாகிகளுடனும், நபிமார்களோடு நீங்கள் இருப்பீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு பதிலை தந்தாங்க. இதுதான் பின்பற்றுதல்ங்கிறது. வெறுமனை வாயால் புகழ்கிறது மட்டுமல்ல, நபி மீது உண்டான அந்த நேசம், உண்மையான நேசம்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொண்டு வந்தார்களோ அதனை முழுமையாக பின்பற்றி மேல் கூறப்பட்ட அந்த சிறப்பை அடைவது தான் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்று. இன்ஷா அல்லாஹ் அதை முழுமையாக நம்ம செய்வோம். நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிமார்களோட, உண்மையாளர்களோட, நல்லோர்களோட, உயிர் தியாகிகளோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.